Okay, very good evening to all. So, welcome to Karpom Tamizha. I hope audio and video is clear. So, audio video clear arka. Very good evening. Happy evening. So, please check whether the audio video is clear. Okay. Good evening to all. Yes. Okay. I think we have started. சரி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைவில் வந்து இப்போ நம்ம கார்பரேஷன் ஏஇயில் வந்து ஆர்சிசிலேருந்து என்ன கொஷின்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது அந்த வீடியோ சரியா. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஆர்சிசி வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படின்றது தெரியும். ஆக்சுவலாக அந்த ஆர்சிசி வந்து கான்செப்ஷுவல் சப்ஜெக்ட்டு, ஆனால் வந்து ஸ்டேட் சர்வீஸ் கமிஷன், ஜேஇ, ஆர்ஆர்பி அந்த மாதிரி எக்ஸாமுக்கு நம்ம வேறு மாதிரி அப்ரோச் பண்ணணும் சரியா. ஸோ அதுக்கு என்னென்ன கொஷின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அதுக்கான கிளாஸ் தான் அது. வெரி குட் ஈவினிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஐபிஎல் சீசன் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம படிக்கிறது வந்து ரியல் டைமாக எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்ம ஆர்சிசிக்குள்ளே போயிடலாம் சரியா. இப்போ வந்து ஐபிஎல் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஸ்விங் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ரிவர்ஸ் ஸ்விங்னா என்னன்னா இதுதான் ரிவர்ஸ் ஸ்விங் கரெக்டாக. ஸோ இப்போ பவுல் பண்ணுறாங்க. ஸோ பவுல் பண்ணுறப்ப பால் என்னாகும், இட் வில் அதோட வெலாசிட்டி அதிகமாகும், அதோட டைரக்ஷனும் வந்து மாறும் கரெக்டாக. இப்போ இதுக்கும் நம்ம சிவிலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்கலாம். இது நமக்கு எக்ஸாமுக்கு ரிலேட்டடானா ஆமாம், நம்ம எக்ஸாமில் நம்ம கான்செப்டில் இது இருக்குது. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பால் அப்படி ரிலீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது, பால் வந்து டைரக்ஷன் டேர்ன் ஆகி போகுது கரெக்டாக. இதில் என்ன சயின்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் திஸ். ஸோ இப்போ அது பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பால் மேனுஃபேக்சர் பண்ணுறது. ஸோ அப்போ ஒரு பால் மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கம் வந்து இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் எப்படி இருக்குன்னா ரஃப்பாக இருக்கும், இன்னொரு பக்கம் ஷைனாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று நோட் பண்ணியிருப்பீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பால் வந்து ரப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பால் வந்து ரப் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்கு ரீசன் என்ன இங்கே பாருங்கள். ஸோ ஒரு பக்கம் ரஃப்பாக இருக்கும், இன்னொரு பக்கம் ஷைனாக இருக்கும். சரி, இதில் என்ன சயின்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் சரியா. ஸோ ரஃப் ஷேப் அண்டு ஒரு பக்கம் வந்து ஷைனு, இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இப்போ பால் வந்து ஓகே இதுதான் வந்து பால் நீங்கள் இப்படி ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஃப்ளோ வந்து டர்புலண்ட்டாக இருக்கும், இன்னொரு பக்கம் இங்கே பாருங்கள். ஸோ இப்படி வந்து ரிலீஸ் பண்ணுறேன், பால் என்ன ஆகுது, பிச் ஆகி இன்ஸ்விங் இல்லை அவுட் ஸ்விங் ஆகுது, எதர் இன்ஸ்விங் ஆர் அவுட் ஸ்விங் சரியா. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் ஃப்ளோ வந்து ஓகே, ஒரு பக்கம் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னா லேமினாராக இருக்கும், இந்த பக்கம் ஃப்ளோ வந்து டர்புலண்ட்டாக இருக்கும். ஃப்ளூயிடில் படிச்சிருக்கீங்களா டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ. ஸோ ரெகுலராக இருந்ததுன்னா அது லேமினார், ஒரு அப்பசார்ட் மேனரில் ஃப்ளோ ஆச்சுன்னா அதுதான் டர்புலண்ட் சரியா. ஸோ அப்போ இந்த பக்கம் வந்து ஃப்ளோ வந்து லேமினாராக போகும், இது இந்த பக்கம் டர்புலண்ட்டாக போகும் சரியா. ஸோ அப்போ இந்த ஃப்ளோ வந்து வேரியேஷன் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் இஸ் சி. ஸோ இந்த பக்கம் லேமினார் ஃப்ளோ கரெக்டாக, இது லேமினார் ஃப்ளோவாகவும் இந்த பக்கம் வந்து டர்புலண்ட் ஃப்ளோவாகவும் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஃப்ளோ வேரியேஷனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஒரு இடத்துல ஹை ப்ரெஷரும் இன்னொரு இடத்துல லோ ப்ரெஷரும் க்ரியேட் ஆகும். இப்போ பாருங்கள். ஸோ என்ன ஆகும்னா டியூ டு திஸ் இங்கே லோ ஏர் ப்ரெஷர், எங்கே டர்புலண்ட் ஃப்ளோ இருக்கோ அந்த இடத்துல லோ ஏர் ப்ரெஷரும், எங்கே லேமினார் ஃப்ளோ இருக்கோ அந்த இடத்துல ஹை ஏர் ப்ரெஷரும் க்ரியேட் ஆகும். ஸோ அப்போ ப்ரெஷர் அதிகமானுச்சுன்னா வெலாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல வெலாசிட்டி குறைஞ்சிரும், இங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, அப்போ வெலாசிட்டி அதிகமாகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், வெலாசிட்டி இந்த சைடில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் தி சயின்ஸ் பிஹைண்ட் தி ரிவர்ஸ் ஸ்விங். இது வந்து பெர்னோலிஸ் தியரம்னு சொல்லலாம், இல்லை மேக்னஸ் எஃபெக்ட்னு சொல்லலாம், இல்லை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிராகோட வந்து ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4 கான்செப்ட் வந்து ரிலேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ரிவர்ஸ் ஸ்விங் கான்செப்ட். இதுதான் வந்து மைக்கேல் ஸ்டார்க் வந்து 2014 வேர்ல்ட் கப்பில் அவங்க ஜெயிச்சாங்கள செமி, அதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான ரீசன் வந்து இந்த ரிவர்ஸ் ஸ்விங். ரிவர்ஸ் ஸ்விங் தான் முக்கியமான காரணம். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், வாட் இஸ் த கான்செப்ட் இஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் சரியா. ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் இந்த பாலை ரிலீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஒரு பக்கம் வந்து டர்புலண்ட் ஃப்ளோவும் இன்னொரு பக்கம் லேமினார் ஃப்ளோவும் இருக்கும். அப்போ இந்த ஃப்ளோ வேரியேஷனால் என்ன ஆகும் அப்படின்னா ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும், எங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல வெலாசிட்டி அதிகமாகும், எங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ வெலாசிட்டி கம்மியாகும். இதனால் வந்து பால் வந்து ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும் சரியா. ஸோ திஸ் இஸ் தி சயின்ஸ் பிஹைண்ட் ரிவர்ஸ் ஸ்விங் சரியா. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ இப்போ ஆர்சிசிக்குள்ளே போயிடலாம். லெட் அஸ் மூவ் இன்டு அவர் டுடேஸ் டிஸ்கஷன். ஸோ ஆர்சிசி சீரிஸ் சரியா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா
இந்த முனிசிபல் சப்ளை கார்பரேஷன் ஏஇல நம்ம ஆர்சிசிலேருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்கலாம், ஸோ அப்படின்ற அந்த டிஸ்கஷன் தான் அது. ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் கொஷின் நம்பர் 1. ஸோ இப்போ ஆங்கரேஜ் வேல்யூ ஆஃப் 90 டிகிரி பெண்ட் கேட்குறாங்க. ஆங்கரேஜ் அப்படின்னா ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஆங்கரேஜ் அப்படின்னா இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தரேன், ஒரு பீம்லேருந்து காலமுக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தரேன். ஸோ தரப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஆங்கர், அந்த நங்கூரம் மாதிரி, என்ன நங்கூரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கப்பலை நிறுத்துறதுக்கு அந்த ஆங்கர் யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை அப்படியே நான் இன்சர்ட் பண்ணி காலமில் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து இன்சர்ட் பண்ணணும். ஏன்னா கிரிப்புக்கு அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து சடனாக என்ன ஆகக்கூடாது, வெளியில் கட்டாயி தனியாக வந்துடக்கூடாது. அந்த காலமும் பீமும் வந்து ஒன்றா பிஹேவ் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை கொண்டு போய் காலமில் இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஆங்கரேஜ். ஸோ இந்த ஆங்கரேஜ்க்கு ஒரு சில இது இருக்குது, ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கரிங் பார்ஸ் இன் டென்ஷன். சரியா, ஒருவேளை டென்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆங்கரேஜ் வேல்யூ எவ்வளோ இருக்கணும்னா அங்கே பாருங்க, ஆங்கரேஜ் வேல்யூ ஷுட் பி listen once again okay listen. so anchorage value எவ்வளவு இருக்கணும்னா anchorage value வந்து ஒரு 45 டிகிரி பெண்டுக்கும் for each 45 டிகிரி பெண்ட் 4 times dia. சரியா, ஒவ்வொரு 45 டிகிரி பெண்டுக்கும் 4 times diameter இருக்கணும், அப்படின்னா 16 times diameter. சரியா, இது வந்து டென்ஷனுக்கு. சரியா, ஒருவேளை ஆங்கரேஜ் பார் இருக்கு, அதில் வந்து டென்ஷன் இருந்ததுன்னா என்ன கண்டிஷன்னா ஒவ்வொரு 45 டிகிரி பெண்டுக்கும் 4 times dia. ஓகே, ஆர் 16 times தி dia ஆஃப் பார். இல்லை கம்ப்ரெஷனில் இருக்குன்னு வைங்களேன், அந்த ஆங்கரேஜ் பாரில் வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் இருக்குன்னா அப்போ வந்து என்ன பண்ணணும், தட் இஸ் ஈக்குவல் டு டெவலப்மெண்ட் லென்த் ஆஃப் தி பார். ஸோ டெவலப்மெண்ட் லென்த் எவ்வளவோ அதையே நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டிரப்ஸ், ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னா ஸ்டிரப் பார் வந்து 90 டிகிரிக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், பெண்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 8 times தி dia ஆஃப் தி பார். ரெண்டில் எது வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார் வந்து 135 டிகிரிக்கு மேலே இருந்ததுன்னா 6 times தி dia ஆஃப் பார் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஆங்கரேஜ் லென்த் வந்து கொடுக்கணும். சரியா, இதே 180 டிகிரி இருக்கு, அந்த பாரோட பெண்ட் டிகிரி வந்து 180 டிகிரி இருக்கு அப்படின்னா தட் இஸ் 4 times. ஓகே, ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஆங்கரேஜ் வேல்யூ ஆஃப் ஏ ஸ்டாண்டர்ட் 90 டிகிரி பெண்டு. சரியா, ஸோ ஸ்டாண்டர்ட் 90 டிகிரி பெண்ட் இருந்தால் ஆங்கரேஜ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறான். சி 45 டிகிரிக்கு 4 times dia. அப்போ 90 டிகிரி பெண்டுக்கு எத்தனை தடவை, 45 டிகிரிக்கு 4, அப்போ 90க்கு 8 times dia ஆஃப் தி பார் வித் மேக்ஸிமம் ஆஃப் 16 times தி diameter ஆஃப் தி bar. So question 1க்கு option A is correct. Next பார்ப்போம். See, in the depth of neutral axis, the depth of rectangular portion of the stress block. நிறைய எக்ஸாம்பிள் அந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் டயக்ராமில் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து ரெக்டாங்குலராக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ பார்த்துடலாம். இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். சரியா, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் இன் லிமிட் ஸ்டேட் மெத்தட். லிமிட் ஸ்டேட் மெத்தடில் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் இது. ஸோ அப்போ இதுதான் பீமு. ஸோ ஸ்ட்ரெயின் டயக்ராம் எப்படி இருக்குது பாருங்க, லீனியராக இருக்குது. கரெக்டாக லீனியராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் பேரபோலா அண்ட் ரெக்டாங்கிள். ஸோ பேரபோலாவும் இருக்கும், ரெக்டாங்கிளும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ஆனால் எல்எஸ்எம் லிமிட் ஸ்டேட் மெத்தட் படி ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வந்து என்ன ஷேப்பில் வேணால் இருக்கலாம். இதை வந்து உங்கள் எக்ஸாமில் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வந்து பேரபோலிக் ரெக்டாங்குலராக தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இட் கேன் பி ஆஃப் எனி ஷேப். அதுதான் வந்து IS 456 சொல்லுது. IS 456 என்ன சொல்லுதுன்னா ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வந்து என்ன ஷேப்பில் வேணால் இருக்கலாம். பட் ஜென்ரலாக நம்ம ஃபாலோ பண்ணுறது பேரபோலிக் அண்ட் ரெக்டாங்கிள். சரியா, பேரபோலிக் அண்ட் ரெக்டாங்கிள். ஸோ அது எவ்வளோ தூரத்துக்கு பேரபோலிக்காக இருக்கும் அப்படின்னா 4/7 times XU. 4/7 times XU. XUன்றது நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து டாப் ஃபைபர் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ். சரியா, நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து டாப் ஃபைபர் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் XU. ஸோ அப்போ 4/7 times XUக்கு எப்படி இருக்கு, பேரபோலிக்காக இருக்கு. 3/7 times XUக்கு ரெக்டாங்குலராக இருக்கு. சரி, அதுதான் எக்ஸாமில் கேட்பான். ஓகே, ஸோ அதுதான் வந்து எக்ஸாமில் கேட்பான்.
ஸோ இப்போ ஆமாம், ஸோ 3/7 XU 4/7 XU. அப்போ 3/7 டிவைட் பண்ணி எவ்வளோ வரும்? அப்ராக்சிமேட்லி 0. கொஞ்சம் க்ளோஸ்ல வாங்க, கேமரா கிட்ட வாங்க. ஓகே, சி பாருங்க 3/7 இருக்கு, அதை டிவைட் பண்ணுங்க அப்ராக்சிமேட்லி 0.43. ஸோ அப்போ 0.43 XUக்கு ரெக்டாங்குலர் பிளாக்கும் 0.57 XUக்கு பேரபோலிக் ஸ்ட்ரெஸ் பிளாக்கும் இருக்கும். இது எக்ஸாமில் கேட்பான். ஸோ எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து பேரபோலாவாக இருக்கும், எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரெக்டாங்குலராக இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஃபார் 0.43 XU ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வந்து ரெக்டாங்குலராக இருக்கும். ஃபார் 0.57 XU எனக்கு வந்து பேரபோலிக்காக இருக்கும். சரியா? அடுத்து டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. டிசைன் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் வந்து 0.45 FCK. இது எப்படி வந்தது அப்படின்றத நான் ஆர்சிசி நடத்துகிறப்ப இன்டெப்த்தாக சொல்லித்தரேன். இதுக்கு ரீசன் இருக்குது எல்லாத்துக்குமே. சி எவ்ரிதிங் ஹேஸ் எ ரீசன். ஸோ அடுத்து என்ன கேட்பானா, இந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், ஓகே சார், இந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், ரிசல்டன்ட் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ஸோ ரிசல்டன்ட் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும்னா டாப் ஃபைபர்லேருந்து 0.42 XUல ஆக்ட் ஆகும். இதுவும் கேள்வி வரும். இதுக்கு எல்லாத்துக்குமே டெரிவேஷன் இருக்கு. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன கேட்பானா, மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் என்ன அப்படின்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின், ஒரு பீம் இருக்கு, அந்த பீம்ல வந்து பெண்டிங் கம்ப்ரஷன், இந்த பீம் வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் மேலே வந்து கம்ப்ரஷன், நியூட்ரல் ஆக்சிஸ் கீழே வந்து டென்ஷன். அபோவ் நியூட்ரல் ஆக்சிஸ் கம்ப்ரஷன் அண்ட் பிலோ நியூட்ரல் ஆக்சிஸ் டென்ஷன். கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, மேக்ஸிமம் பெண்டிங் கம்ப்ரஷனுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் என்ன? அப்போ பெண்டிங் கம்ப்ரஷன்னா இங்கே பாருங்க, பீம் வந்து எப்படி இருக்குன்னா இதுக்கு மேலே கம்ப்ரஷனாகவும் கீழே டென்ஷனாகவும் இருக்கும், ஏன்னா சாகிங். ஸோ இப்போ மேக்ஸிமம் பெண்டிங் கம்ப்ரஷனோட வேல்யூ எவ்வளோனா 0.0035. ஒரு பீம் இருக்கு, அந்த பீம் வந்து பெண்ட் ஆகுது, பெண்ட் ஆகிறதுனால கம்ப்ரஷன். சி டைரக்ட் கம்ப்ரஷனுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒருவேளை டைரக்ட் கம்ப்ரஷன் அப்படின்னு கேட்டானா, ஒரு காலம் இருக்கு, அந்த காலம்ல நீங்க லோடு கொடுத்தீங்கன்னா அதுதான் டைரக்ட் கம்ப்ரஷன். அந்த கேஸ்ல மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் வந்து 0.002. கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, எக்ஸாம்ல தெளிவா கேட்பான். ஒன்று டைரக்ட் கம்ப்ரஷன் கேட்டான் அப்படின்னா 0.002 அது வந்து காலம்ல. இல்ல மேக்ஸிமம் பெண்டிங் கம்ப்ரஷன் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா அது வந்து தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பீம். ஏன்னா பீம் தான் வந்து பெண்ட் ஆகும், பெண்ட் ஆகி கம்ப்ரஸ் ஆகும். அப்போ பெண்ட் ஆகி கம்ப்ரஸ் ஆச்சுன்னா மேக்ஸிமம் பெண்டிங் கம்ப்ரஷன் வந்து 0.0035. இது எக்ஸாம்ல தெளிவாக கேட்பான். அடுத்து இன்னொன்று கேட்பானா, ஸ்டீல்ல வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இருக்கலாம் அப்படின்னா 0.87 FI/ES plus 0.002. சரியா? இதுதான் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் வாட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். சி ஒவ்வொரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா வருவாங்க எக்ஸாமுக்கு. ஏதோ ஒரு டேட்டா சம்திங் வில் பி பிரசன்ட் இன் யுவர் கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பா இருக்கும். ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி கேட்கலாம், அல்லது இந்த நியூட்ரல் ஆக்சிஸை பத்தி கேட்கலாம், இல்ல ஸ்ட்ரெயினை பத்தி கேட்கலாம், வேற என்ன கேட்கலாம், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸை பத்தி கேட்கலாம். பட் இந்த கான்செப்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. தட் இஸ் மேண்டேட்டரி. ஒரு 7 பாயிண்ட் இருக்கு IS 456ல, அதாவது டெஃபினட்டா கொஸ்டின் வரும். சரியா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? ரெக்டாங்குலர் போர்ஷன் எவ்வளோ அப்படின்னா வாட் இஸ் ஆன்சர்? தட் இஸ் 3/7. கரெக்டா? ஸோ 3/7 எவ்வளோப்பா? 0.43 டைம்ஸ் XU. ஆப்ஷன் பி, பாம்பே இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ மாடல் அடாப்டட் ஃபார் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். சரியா? இப்போ ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து டிசைன் பண்ணுறோம்ல, அதில் வந்து ஐஎஸ் கோட் வந்து என்ன மாடல் வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. சி இங்கே பாருங்க, ஷியர்னா என்னன்னு தெரியும், வெர்டிகல் ஸ்டிரப் தான் வந்து ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். சரியா? இது நம்ம ஏன் தரோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டயகனல் டென்ஷன் வந்து டெவலப் ஆகும். ஒரு பீம் இருக்குன்னா இங்கே பாருங்க, இந்த மாதிரி டயகனல் டென்ஷன் கிராக் வந்து டெவலப் ஆகும். இந்த மாதிரி இதுதான் டயகனல் டென்ஷன் கிராக்கு. ஸோ டயகனல் டென்ஷன் கிராக்கை நம்ம என்ன பண்ணணும்னா அரெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகிடும்னா பீம் வந்து ஃபெயில் ஆகிடும். பீம் வந்து என்ன ஆகிடும்னா ஃபெயில் ஆகிடும். அப்போ அந்த டயகனல் டென்ஷன் கிராக்கை நம்ம எப்படி சார் அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா கம்பி கொடுப்பேன், அதுதான் ஸ்டிரப்பு. ஸோ ஸ்டிரப் வந்து நான் எப்படி கொடுக்க போகிறேன்னா, ஸ்டிரப் வந்து இந்த மாதிரி தரேன்னு வைங்களேன். ஸோ இதுதான் ஸ்டிரப்.
இது ஒரு ஸ்டிரப்பு, இது ஒரு ஸ்டிரப். சரியா? ஸோ இப்போ இந்த ஸ்டிரப் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டென்ஷன் கிராக்கை இந்த ஸ்டிரப் வந்து தடுத்து நிறுத்தும், அரெஸ்ட் பண்ணும். எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இப்போ இந்த 2 ஜோனுக்கு நடுவில் இந்த டென்ஷன் கிராக் வந்து டெவலப் ஆகுது. கரெக்டா? அதாவது இது ஒரு ஸ்டிரப்பு, இது அடுத்த ஸ்டிரப்பு. இந்த 2 வெர்டிக்கல் ஸ்டிரப்புக்கு நடுவில் ஒரு டயகனல் டென்ஷன் கிராக் வந்து டெவலப் ஆகுது. இப்போ இந்த மாதிரி நான் ப்ரொவைட் பண்ணுறப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா, this will develop a compressive force. This will develop a compressive force. என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு நடுவில் ஒரு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸை வந்து டெவலப் பண்ணும், ஒரு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸை வந்து டெவலப் பண்ணும். சரியா? சம்திங் லைக் ட்ரெஸ். இப்போ ட்ரெஸ் இருக்கு, ட்ரெஸ்ஸில் என்ன நடக்குது, இந்த மாதிரி கொடுக்கறதுனால டயகனல் கம்ப்ரெஷன் வருதா? டயகனல் கம்ப்ரெஷன் அதே கான்செப்ட் தான். இந்த மாதிரி நான் வெர்டிக்கல் ஸ்டிரப் கொடுக்குறப்ப இந்த இடத்துல என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா, கம்ப்ரெஷன் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்ரெஷன் கார்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நான் ஸ்டிரப் கொடுக்கறதுனால இந்த இடத்துல வந்து டயகனல் கம்ப்ரெஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். டயகனல் கம்ப்ரெஷன். சரியா? ஸோ இந்த டயகனல் கம்ப்ரெஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வில் arrest the diagonal tension. இந்த diagonal compression வந்து இந்த diagonal tension arrest பண்ணிரும். ஸோ இதுதான் வந்து reason for providing shear reinforcement. இது என்ன மாடல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ட்ரெஸ் அனாலஜி மெத்தடுன்னு சொல்லலாம், இல்லை லாட்டிஸ் கேர்டர் எஃபெக்ட்னு சொல்லலாம், இல்லை கம்ப்ரெஷன் ஃபீல்டு தியரின்னு சொல்லலாம். மூணுமே வரும். ஐஎஸ் கோட்ல என்ன இருக்குன்னா, உங்க ஐஎஸ் கோட்ல இருக்க வார்த்தை வந்து ட்ரெஸ் அனாலஜி மெத்தடுன்னு இருக்கும். எழுதி போடுறேன். அப்போ என்ன சொல்லலாம்னா, ஸோ இதுக்கு பேர் இருக்குன்னா இருக்கு. இது என்ன மெத்தட் சார்? டிசைன் ஆஃப் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எதை பொறுத்து இருக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி ட்ரெஸ் அனாலஜி மெத்தடுன்னு சொல்லலாம், ட்ரெஸ் அனாலஜி மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வந்து லாட்டிஸ் கிர்டர் எஃபெக்ட்னு சொல்லலாம். லாட்டிஸ் கிர்டர் எஃபெக்ட் இதுவும் கரெக்ட் தான், எல்லாம் ஒன்று தான். அப்படி இல்லைன்னா மூணாவதா வந்து மாடிஃபைடு கம்ப்ரெஷன் ஃபீல்டு. மூணுமே ஒரே பேர் தான், ஏதாவது ஒன்று கேட்பான். தேர்ட் வந்து மாடிஃபைடு கம்ப்ரெஷன் கம்ப்ரெஷன் ஃபீல்டு. ஸோ இதுதான் வந்து இது எல்லாமே வந்து ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைனில் ஃபாலோ பண்ணுற பிரின்சிபல். ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைனில் ஃபாலோ பண்ணுற பிரின்சிபல். சரியா? ஸோ இப்போ என்னென்ன இருக்கு? ட்ரெஸ் அனாலஜி அல்லது லாட்டிஸ் கிர்டர் எஃபெக்ட், அப்படின்னா மாடிஃபைட் கம்ப்ரெஷன் ஃபீல்டு. அப்போ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ which of the following option gives the partial safety factor for dead load and wind load when stability against overloading is critical? சரியா? இது வந்து IS 456ல இருக்கு. இங்க பாருங்க, நார்மலா லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ், லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி. அதனால தான் நம்ம லிமிட் ஸ்டேட் ஃபாலோ பண்ணுவோம். லிமிட் ஸ்டேட்டில் மட்டும்தான் கொலாப்ஸ் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும், சர்வீசபிலிட்டி கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அப்போ நார்மலாக டெட் லோடும் லைவ் லோடும் கேட்டாங்க அப்படின்னா 1.5 டைம்ஸ் டெட் லோட் ஆர் லைவ் லோட் ப்ளஸ் 1 டைம்ஸ் வின் லோடு. கரெக்டா? இல்லை ஓவர்லோடிங் ஸ்டெபிலிட்டி வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணும்? இந்த காம்பினேஷன் எடுக்கணும். 0.9 டைம்ஸ் டெட் லோட் ப்ளஸ் 1.5 டைம்ஸ் வின் லோடு. இதுதான் நான் கேட்டிருக்கான். இது எப்போ ஸ்டேபிளாக இல்லை, ஸ்ட்ரக்சர் வந்து திடீர்னு எர்த்குவேக்கும் விண்ட் ஃபோர்ஸும் ஒரே நேரத்தில் வருது, இல்லை எதிர்பார்க்காத லோடு வந்து திடீர்னு வந்துருச்சு அப்படின்னா அப்போ நம்ம அந்த அன்சர்டைன் கேஸ் எடுப்போம். அந்த அன்சர்டைன் கேஸ் என்ன? 0.9 ப்ளஸ் 1.5 காம்பினேஷன். இதுதான் கேட்பான் எக்ஸாமில். ஏன்னா அதுதான் வந்து அன்சர்டைன் கேஸ். ஸோ அப்போ 0.9 டைம்ஸ் டெட் லோடு எடுக்கணும், 1.5 டைம்ஸ் வின் லோடு எடுக்கணும். when the
லோட் இஸ் அன்சர்டைன். இதுதான் நம்ம கேள்வி. ஸோ அப்போ 0.9 டெட் லோட் பிளஸ் 1.5 டைம்ஸ் விண்ட் லோட். சரியா? மற்ற காம்பினேஷன்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் பாருங்க. டு அவாய்ட் brittle failures an upper limit of tau c is imposed by the code. see brittle failure னா ஒரு சாக் பீஸ் இருக்கு, அந்த சாக் பீஸ் எடுத்து உடைங்க, டக்குன்னு உடையுதா, அதுதான் அந்த brittle failure. ஸோ அப்போ ஒரு காங்கிரீட் வந்து brittle failure ஆகாமல் இருக்கணும். அதுக்காக தான் ஐஎஸ் கூட என்ன பண்ணுதுன்னா தௌசியில் அப்பர் லிமிட்டை வந்து இம்போஸ் பண்ணுது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. அடுத்து இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒருவேளை பீமில் வந்து ஷியர் ஃபோர்ஸ் எதனால வந்து இந்த மாதிரி brittle failure ஆகுதுன்னா அதுக்கு ரீசன் இருக்கு. ஒருவேளை ஷியர் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு வைங்களேன், லார்ஜ் ஷியர் ஃபோர்ஸ் இருக்கு, ஷியர் வந்து அதிகமாகுதுன்னா அப்போ என்ன ஆகும், இந்த ஷியர் இஸ் ஹை, ஷியர் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், இதனால கம்ப்ரஷன் ப்ரொடியூஸ் ஆகுமா. ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும், அதிகமாகும். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், இந்த வெப்பை வந்து க்ரஷ் பண்ணும். கரெக்டாக இந்த கம்ப்ரஷன் இன்க்ரீசஸ் தட் வில் ட்ரை டு க்ரஷ் தி காங்க்ரீட். அது காங்க்ரீட்டை வந்து க்ரஷ் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ அசர்ஷன் கரெக்டு, ஏ இஸ் கரெக்ட், ரீசனும் கரெக்டு. ஸோ அது எதனால் நடக்குது brittle failure அப்படின்னா, லார்ஜ் ஷியர் ஃபோர்ஸ் வரப்போ அந்த காங்க்ரீட்டில் வந்து கம்ப்ரஷன் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கம்ப்ரஷன் வந்து அந்த காங்க்ரீட் வந்து க்ரஷ் பண்ண ட்ரை பண்ணும். தட் இஸ் த ரீசன். ஸோ ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், a square slab panel is supported on only two parallel side. சரியா? only on two parallel side. ஸோ இப்போ ரெண்டு parallel சைடில் மட்டும் சப்போர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒன் வே ஸ்லாப்னு சொல்லுவேன். அதை வந்து ஒன் வே ஸ்லாப்னு சொல்லுவேன். இப்போ பாருங்க, ஒன்லி ஆன் டூ சைட்னா ஒன் வே ஸ்லாபு. எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா, லாங்கர் ஸ்பேன் பை ஷார்டர் ஸ்பேன் வந்து 2 விட அதிகமாக இருக்குது, கிரேட்டர் தென் 2 இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து ஒன் வே ஸ்லாபு. ஆனால் இன்டர்வியூவில் வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஒருவேளை கார்பரேஷன் ஏயில் செலக்ட் ஆகிட்டு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா ஒன் வே ஸ்லாபுக்கு இந்த டெஃபினிஷன் கொடுத்தீங்கன்னா மார்க் வராது, 0 மார்க் தான் கிடைக்கும். அப்போ என்ன சொல்லணும், வாட் இஸ் த கரெக்ட் டெஃபினிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் வே ஸ்லாப்னா மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை ஷார்ட்டர் டைரக்ஷனில் ப்ரொவைட் பண்ணணும். டூ வே ஸ்லாப்னா மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை ஷார்ட்டர் டைரக்ஷன்லையும் ப்ரொவைட் பண்ணணும், லாங்கர் டைரக்ஷனையும் ப்ரொவைட் பண்ணணும். இதை சொன்னால் தான் ஃபுல் மார்க் வரும். சரியா? நீங்கள் போயிட்டு LY/LXன்னு கிண்டர் கார்டன் குழந்த மாதிரி சொன்னீங்கன்னா மார்க் வந்து வராது. பி கேர்ஃபுல். சரியா? ஸோ இன்டர்வியூக்கு நீங்கள் இன்டெப்த்தாக பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் சொல்கிற ஆன்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் மார்க் கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ இன்டர்வியூவில் கேட்டால் என்ன சொல்லணும், இதை தான் சொல்லணும். ஒன் வே ஸ்லாப்னா இதுதான் டெஃபினிஷன். ஆக்சுவலாக ஒன் வே ஸ்லாப்னா மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை நான் ஷார்ட்டர் ஸ்பேனில் தான் கொடுக்கணும். சரியா? ஆனால் மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை நான் லாங்கர் ஸ்பேனில் தரலாம். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூஷன் தான் மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அடுத்து வந்து அவ்வளோதான், இதுதான் கேட்பாங்க. சரியா? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, ஒன் வே ஸ்லாப். ஒன் வே ஸ்லாப் இஸ் தி ஆன்சர். அடுத்து டோட்டல் ஏரியா ஆஃப் side face reinforcement provided along the two face of a beam. சரியா? ஸோ சைட் ஃபேஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சி ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து டெப்த் ஆஃப் தி பீம் வந்து 750 mm அதிகமாக இருக்கணும் வைங்களேன். இந்த டெப்த் இஸ் ஹை, 750 mm அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த கேஸில் என்ன ஆகும்னா நம்ம கண்டிப்பாக சைட் ஃபேஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். டெஃபினெட்லி வி ஷுட் ப்ரொவைட் சைட் ஃபேஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அதில் டார்ஷன் ஆக்ட் ஆகுது ஆக்ட் ஆகலை அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. 750 mm தாண்டிடுச்சு நீங்கள் தர பீம் அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக சைட் ஃபேஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அதில் டார்ஷன் ஆக்ட் ஆகுது ஆக்ட் ஆகலை அந்த கதையெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. சரியா?
when it exceeds 750 mm you should blindly provide side face reinforcement. அதுதான் கொடுத்துருக்கான். பீம் டெப்த் வந்து 750 mm மேலே இருந்ததுன்னா பீம்ல டார்ஷனே இல்லைனாலும் என்ன பண்ணணும், சைட் ஃபேஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். இது ஒரு கண்டிஷன். அப்போ அடுத்த கண்டிஷன் என்னன்னா, ஒருவேளை பீம் டெப்த் வந்து 450 mm தான் இருக்கு, சரியா? பீம் டெப்த் வந்து 450 mm தான் இருக்கு. ஆனால் இந்த கேஸில் டார்ஷன் வந்து டெவலப் ஆகணும். ஏன்னா டெப்த் கம்மியாக இருக்குல்ல. அப்போ 450 mm வரைக்கும் இருந்ததுன்னா கண்டிப்பாக டார்ஷன் டெவலப் ஆனால் தான் நம்ம என்ன பண்ணணும், சைட் ஃபேஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். இல்லை 780 mm தாண்டிடுச்சு அப்படின்னா டார்ஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கண்டிப்பாக நம்ம சைட் ஃபேஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். இது ரெண்டு தான் வந்து க்ரைட்டீரியா. நிறைய எக்ஸாமில் அது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இந்த எக்ஸாம்லேயும் வரும், சரியா? ஸோ அப்போ ரெண்டு க்ரைட்டீரியா. ஒன்று என்ன, 780 mm தாண்டிடுச்சுன்னா டார்ஷன் இருந்தாலும் இல்லைனாலும் சைட் ஃபேஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். இல்லை 480 mm தான் இருக்குது, 450 mm தான் இருக்குது அப்படின்னா டார்ஷன் டெவலப் ஆனால் மட்டும் இந்த கேஸ்க்கு சைட் ஃபேஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். சைட் ஃபேஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1% ஆஃப் வெப் ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி ஆன் போத் சைடு. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். எவ்வளோ அப்படின்னா 0.1% ஆஃப் வெப் ஏரியா, 0.1% ஆஃப் வெப் ஏரியா, கரெக்டா? ஸோ 0.1% ஆஃப் வெப் ஏரியாவை நம்ம என்ன பண்ணோம், ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுவும் கேட்பான், ஈக்குவலானா எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன், அதை ஒரு கேள்வியாக கேட்பான், சரியா? ஈக்குவலானா எவ்வளோப்பா, 0.1%. இங்கே பாருங்க, இதுதான் பீமு. ஸோ இப்போ இங்கேயும் சைட் ஃபேஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தரப்போகிறோம், சரியா? ஸோ மொத்தமாக எவ்வளோ, ரெண்டு சைட்லையும் சேர்த்து 0.1% ஆஃப் வெப் ஏரியா, கரெக்டா? ஸோ அப்போ இங்கே எவ்வளோ வரும், அதில் பாதி எவ்வளோ, 0.05%. இங்கே ஒரு 0.05%, சரியா? ஸோ இங்கே ஒரு 0.05%, இங்கே ஒரு 0.05% தரணும். இதுதான் வந்து ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். மொத்தம் வந்து 0.1%, சரியா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அப்போ டோட்டல் சைட் ஃபேஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ கொடுக்கணும்னா மொத்தமாக வந்து 0.1% ஆஃப் வெப் ஏரியா. இந்த தடவை என்ன கொஸ்டின் கேட்பான், என்னென்ன கேஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றத கேட்பான், சரியா? அடுத்த கேள்வி போயிடலாம். இப்போ தான் சொன்னேன், இதுக்கு பதில் சொல்லுங்க. அல்டிமேட் ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் இன் பெண்டிங். அல்டிமேட் ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் இன் பெண்டிங். ஒருவேளை பெண்ட் ஆகுது, சரியா? ஒருவேளை வந்து ஒரு பீம் வந்து பெண்ட் ஆகுது அப்படின்னா அல்டிமேட் ஸ்ட்ரெயின் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0035, சரியா? பெண்டிங்னாலே என்ன, பீமில் கம்ப்ரெஷன்னால, சரியா? பீம் இருக்கு, அது பெண்ட் ஆகுது. அப்போ ஒரு பாட்டில் கம்ப்ரெஷனும் இன்னொரு பாட்டில் டென்ஷனும் இருக்கும். அப்போ பீமில் கம்ப்ரெஷனில் எவ்வளோ அல்டிமேட் ஸ்ட்ரெயின் இருக்கணும் அப்படின்னா 0.0035. அதான சொன்னேன், அவுட்டர் மோஸ்ட் கம்ப்ரெஷன் ஃபைபரில் பெண்டிங்னால எவ்வளோ இருக்கணும்ப்பா, 0.0035 பெண்டிங்னால, சரியா? பெண்டிங் கம்ப்ரெஷன்னால. இதுவே வந்து ஆக்சியல் கம்ப்ரெஷன் இருந்ததுன்னு வைங்க, மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் இன் ஆக்சியல் கம்ப்ரெஷன். ஆக்சியல் கம்ப்ரெஷன்னா காலம், ஆக்சியல் கம்ப்ரெஷன்னா காலம். இது வந்து பெண்டிங் கம்ப்ரெஷன்னா பீமில். ஸோ அப்போ ஒரு காலமில் மேக்ஸிமமாக எவ்வளோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் இருக்கலாம் அப்படின்னா 0.002, 0.002 காலமில், சரியா? இல்லை இதுவே வந்து ஹைலி கம்ப்ரஸ்டு ஃபைபர் இன் கான்கிரீட் சப்ஜெக்டட் டு ஆக்சியல் கம்ப்ரெஷன் அண்ட் பெண்டிங். அதாவது இது என்னன்னா, இதுவும் காலம் இருக்கு, காலம் தான். ஆனால் இந்த காலமில் கம்ப்ரெஷனும் டெவலப் ஆகுது, அதே சமயத்தில் டென்ஷனும் டெவலப் ஆகுது. இதுதான் தேர்ட் கேஸ், சரியா? ஸோ தேர்ட் கேஸ் என்ன அப்படின்னா, காலமில் கம்ப்ரெஷனும் டெவலப் ஆகுது, பெண்டும் ஆகுது. பெண்டிங் எப்படி சார் ஆகும், லோடு வந்து எக்ஸென்ட்ரிக்காக இருக்காது, லோடு வந்து சிஜியில் பாஸ் ஆகாது. அப்போ அந்த லோடு வந்து என்ன பண்ணுன்னா, தட் வில் ப்ரொடியூஸ் எ மொமெண்ட். காலமில் ஒரு மொமெண்ட்டை ஜென்ரேட் பண்ணும். அப்போ ஒரு காலமில் ஆக்சியல் கம்ப்ரெஷனும் இருக்கும்,
மொமெண்டம் இருக்கும். ஸோ இந்த கேஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 0.0035 மைனஸ் 0.75 டைம்ஸ் தி ஸ்ட்ரெயின் அட் லீஸ்ட் கம்ப்ரஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர். ஸ்ட்ரெயின் அட் லீஸ்ட் கம்ப்ரஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர். அப்போ 3 கேஸ் இருக்கு. ஸோ என்னென்ன இருக்கு? இது 3ல் ஏதாவது ஒன்று எக்ஸாமில் கேட்பான். சரியா? ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அவங்க எக்ஸாமில் வரும். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் அட் அவுட்டர்மோஸ்ட் கம்ப்ரஷன் ஃபைபர் இன் பெண்டிங். சரியா? பீம்ல 0.0035. நெக்ஸ்ட் காலம் சப்ஜெக்டட் டு கம்ப்ரஷன். வெறும் கம்ப்ரஷன் மட்டும் இருந்துச்சுன்னா 0.002. செகண்ட் கேஸ். அடுத்து காலம் இருக்கு. ஸோ காலம்ல கம்ப்ரஷனும் இருக்கு. ஸோ கம்ப்ரஷனோட சேர்ந்து மொமெண்டம் ஆக்ட் ஆகுது. ஸோ மொமெண்டம் ஆக்ட் ஆச்சு. மொமெண்ட் எப்போ ஆக்ட் ஆகும்? லோடு வந்து எக்ஸென்ட்ரிக்காக இருந்ததுன்னா அது வந்து மொமெண்ட் ஜெனரேட் பண்ணும். இந்த கேஸில் 0.0035 மைனஸ் 0.75 டைம்ஸ் தி ஸ்ட்ரெயின் அட் லீஸ்ட் கம்ப்ரஸ்ட் ஃபைபர். இந்த 3 கண்டிஷன்லேருந்து ஏதோ ஒரு கண்டிஷன் வந்து கண்டிப்பாக உங்கள் கார்பரேஷன் ஏக்கு வரும். சரியா? 2024க்கு ஏதோ ஒன்று கேட்பான். அப்படிலாம் 3 ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். சரியா? இப்போ அடுத்த கேள்வி. If the strain in extreme layer of tensile steel in a column is greater than 0.005 விட அதிகமாகிடுச்சுன்னா அது வந்து டென்ஷன் கண்ட்ரோல்டு டக்டைல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவேன். சரியா? தட் இஸ் அ டென்ஷன் கண்ட்ரோல்டு டக்டைல் ஃபெயிலியர். டென்ஷன் கண்ட்ரோல்டு டக்டைல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவேன். டெல்லி. அடுத்த கேள்வி. The transverse reinforcement to be provided at top of the slab over full width of flanged beam. T beam. T beam படிக்கிறோம்ல, T beam L beamல வந்து transverse reinforcement, lateral reinforcement எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 60% of the main reinforcement. 60% of the main reinforcement at the midspan of the beam. சரியா? என்ன கேட்பானா எஃபெக்டிவ் வித்தும் கேட்பான். எஃபெக்டிவ் வித்தும் கேட்பான். ஸோ ஒரு டி பீம் தனியாக இருக்குன்னா எஃபெக்டிவ் வித் என்ன? L0/6 + BW + 6 டைம்ஸ் DF. இது வந்து தனியாக எல் பீம் இருந்ததுன்னா திஸ் இஸ் எல் எஃபெக்டிவ் ஃபார் ஐசோலேட்டட் டி பீம், அகெயின் ஃபார் ஐசோலேட்டட் எல் பீம். இது ரெண்டு தனியாக இருக்கிறது. இது வந்து குரூப்பாக இருந்தா ஒன்று இங்கே பாருங்கள். டி பீமில் என்ன கேள்வி வரும்னா ஒன்று எஃபெக்டிவ்லேருந்து கேட்கலாம், அப்படின்னா அந்த கண்டிஷன் கேட்கலாம். சரியா? இந்த ரெண்டு தான் கொஷனு. வேறு எந்த கொஷனும் வரதுக்கான சான்ஸ் இல்லை. அவ்வளோதான் கேட்க முடியும். ஏன்னா டிசைன்லாம் நம்மளால் அப்ஜெக்டிவ் எக்ஸாமில் எழுத முடியாது. ஸோ அப்போ கொஷின் ஒன்று வந்தால் எஃபெக்டிவ் லென்த்லேருந்து வரும், அல்லது அந்த டி பீமுக்கு என்ன கண்டிஷன். சரியா? ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. நான் கிளாஸில் வந்து இன்டெப்த்தாக சொல்லித்தரேன். சரியா? டி பீம்னா என்ன, ரெக்டாங்குலர் பீம்னா என்ன, எதை வச்சு டி பீம்னு சொல்கிறோம் அப்படின்றத ஒரு 1 hour ஆகும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண. டி பீம் மட்டும், டி பீம் பிஹேவியர் மட்டும். சரியா? ஸோ அதை கிளாஸ் பார்க்குறப்ப நம்ம பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு. And the bending moment at section changes its sign in the span of continuous beam with moving load. The type of reinforcement. நீங்க பாருங்க என்ன சொல்றானா, திடீர்னு பெண்டிங் மூமெண்ட் வந்து மாறுது. சரியா? பெண்டிங் மூமெண்ட் வந்து மாறுது. ஸோ பெண்டிங் மூமெண்ட் மாறுற இடத்துல பெண்டிங் மூமெண்ட் வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகுது. பெண்டிங் மூமெண்ட் மாறுற இடத்துல நான் என்ன ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான். இங்கே பாருங்க, காமன் சென்ஸ். எந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் மாறுது? இங்கே தான் மாறுது. இது வரைக்கும் பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருக்கு? கீழே வந்து டென்ஷன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல வெறும் கீழே மட்டும் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தா போதும். அதாவது டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தா போதும். கரெக்டா? இப்போ பாருங்க, இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பெண்டிங் மூமெண்ட் வந்து மேலே வந்து டென்ஷன் இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ பெண்டிங் மூமெண்ட் வந்து இங்கே இருக்கு டாப்ல. அப்போ நான் என்ன பண்ணணும், பெண்டிங் மூமெண்ட் மாறிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும், மேலே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தரணும். கரெக்டா? ஸோ இங்கே என்ன பண்ணணும், மேலே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். அப்போ இது என்ன ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்? இது வந்து கம்ப்ரஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இதெல்லாம் வந்து கான்செப்சுவல் கொஸ்டின், டேட்டா கிடையாது. இதெல்லாம் காமன் சென்ஸ். இங்கே பாருங்க, ஒரு காங்கிரீட் வந்து எப்போதுமே டென்ஷன் வந்து ரெசிஸ்ட் பண்ணாது. அப்போ காங்கிரீட்டில் எங்கெல்லாம் டென்ஷன் வந்து டெவலப் ஆகுதோ அந்த இடத்துல தான் நான் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். அதுதான் லாஜிக்.
ஸோ அப்போ இந்த கண்டினியூஸ் பீமில் பெண்டிங் மூமெண்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுது, அதாவது மூவிங் லோடு வரப்ப. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டென்ஷன் டெவலப் ஆகுது. ஸோ அப்போ நான் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தா போதும். ஆனால் இந்த செக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா மேலே வந்து டென்ஷன் டெவலப் ஆகுது. காங்கிரீட் வந்து டென்ஷன் எடுத்துக்காது, தட் இஸ் வீக் இன் டென்ஷன். அப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல மட்டும் எங்கே வந்து பெண்டிங் மூமெண்ட் மாறுதோ அங்கே நான் மேலேயும் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ டாப்பில் கொடுக்குற ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பேர் கம்ப்ரெஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். Very important question. Have a star mark. Critical section for punching shear in an isolated pad footing. See, critical section ஒவ்வொன்றா பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஒருவேளை பெண்டிங் மூமெண்ட் கேட்டான் அப்படின்னா அட் ஃபேஸ் ஆஃப் தி காலம். பெண்டிங் மூமெண்ட்னா அட் ஃபேஸ் ஆஃப் தி காலம். ஏன் ஃபேஸ் ஆஃப் தி காலம்னா இங்கே பாருங்க, இதுதான் வந்து ஃபூட்டிங்னா இது வந்து ஒரு கேண்டிலிவர் மாதிரி ஆக்ட் ஆகும். சரி, திஸ் வில் ஆக்ட் லைக் எ கேண்டிலிவர். ஸோ அப்போ கேண்டிலிவரில் யூடிஎல் இருக்குது அப்படின்னா மொமெண்ட் வந்து எங்கே அதிகமாக இருக்கும்? ஃபிக்ஸ்ட் எண்டில் தான் அதிகமாக இருக்கும். கரெக்டாக WL²/2 மொமெண்ட் வில் பி மேக்ஸிமம் அட் ஃபிக்ஸ்ட் எண்ட். சரியா, இதே கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு இன்வெர்டட் கேண்டிலிவர் மாதிரி தான். ஸோ அப்போ மொமெண்ட் எங்கே அதிகமாக இருக்கும்? இந்த ஃபிக்ஸ்ட் எண்டில் அதிகமாக இருக்கும். வாட் இஸ் திஸ் ஃபிக்ஸ்ட் எண்ட்? இந்த ஃபிக்ஸ்ட் எண்ட் வந்து தட் இஸ் நத்திங் பட் ஃபேஸ் ஆஃப் தி காலம். தட் இஸ் ஃபேஸ் ஆஃப் தி காலம். ஸோ அப்போ பெண்டிங் மூமெண்ட்டுக்கு இதுதான் கிரிட்டிக்கல் செக்ஷனு. நெக்ஸ்ட் ஒன் வே ஷியர்னு கேட்டாங்கன்னா அட் டி ஃப்ரம் ஃபேஸ் ஆஃப் காலம். ஒன் வே ஷியர், ஒன் வே ஷியருக்கு ஒரு பக்கம் மட்டும் ஷியரில் கட் ஆகுதுன்னா ஃபேஸ் ஆஃப் காலம்லேருந்து டி. சரியா, டி ஒரு டி மட்டும் ஒன்றே வச்சுக்கோங்க. சரியா, ஒன் வே ஷியர்னா அட் டி ஃப்ரம் தி ஃபேஸ் ஆஃப் தி காலம். டூ வே ஷியர்னா, டூ வே ஷியர்னா பஞ்சிங் ஃபெயிலியர். பஞ்சிங் ஃபெயிலியர்னா அந்த சாயிலை பேனட்ரேட் பண்ணிட்டு உள்ளே போகும். இதுதான் வந்து காலம் அப்படின்னா அந்த காலமும் ஃபூட்டிங் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சாயிலை அப்படியே பேனட்ரேட் பண்ணிட்டு மொத்தமாக உள்ளே போகும். ஸோ அதுக்கு வந்து செக்ஷன் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா D/2. அட் D/2 ஃப்ரம் ஃபேஸ் ஆஃப் காலம். டூ வே ஷியருக்கு D/2. சரியா, அதுதான் அந்த பஞ்சிங் ஷியர் ஃபெயிலியர். இது மூணு தான் கேட்பான். ஒன்று பெண்டிங் மூமெண்ட் கேட்பான், இல்லை ஒன் வே ஷியர் கேட்பான், அப்படி இல்லைனா டூ வே ஷியர் கேட்பான். சரியா, அடுத்து பார்க்கலாம். ஓகே, நல்ல கொஸ்டின் அது. Which of the following beam will fail in catastrophic manner? Catastrophic அப்படின்னா sudden failure, sudden failureன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா brittle failureன்னு சொல்லலாம். sudden failure or brittle failure. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை நான் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா, ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்ட்னா தேவையான ஸ்டீலை விட நான் அதிகமாக ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அப்போ ஸ்டீல் வந்து ஃபெயிலே ஆகாது. ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்ட் பீமில் ஸ்டீல் வந்து ஃபெயில் ஆகாது. ஏன் சார் ஆகாது அப்படின்னா ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்ட்னா தேவையான ஸ்டீலை விட அளவுக்கு அதிகமாக கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்டீல் சைடில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அப்போ ஸ்டீல் ஃபெயில் ஆகலை அப்படின்னா ஆப்வியஸாக கான்க்ரீட் தான் ஃபெயில் ஆகும். கான்க்ரீட் ஃபெயில் ஆச்சுன்னா தட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஏன் அப்படின்னா ஒருவேளை கான்க்ரீட் ஃபெயில் ஆகுதுன்னா அது பிரிட்டில் ஃபெயிலியராக இருக்கும். பிரிட்டில் ஃபெயிலியர்னா நம்மளால் எஸ்கேப் ஆகி வெளியிலேயே போக முடியாது, சடனாக ஃபெயில் ஆகும். வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இட் வில் ஃபெயில். அப்போ என்ன ஆகும்? நமக்கு வெளியில் எஸ்கேப்பே ஆக முடியாது. அதுதான் வந்து கேட்டாஸ்ட்ரோஃபிக் ஃபெயிலியர். இதுவே அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்னா ஏன்னா தேவையான ஸ்டீலை விட நான் கம்மியாக ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ தேவையான ஸ்டீலை விட நான் கம்மியாக ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு அண்டர் ரெயின்ஃபோர்ஸில் ஸ்டீல் தான் ஃபெயில் ஆகும். ஏன்னா ஸ்டீல் வந்து கம்மியாக கொடுத்துருக்கேன். ஸ்டீல் ஃபெயில் ஆனால் பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ ஸ்டீல் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அது கொஞ்ச நேரம் வந்து என்ன ஆகும்னா எலாங்கேட் ஆகும். கொஞ்ச நேரம் வந்து ரப்பர் மாதிரி என்ன ஆகும்? எலாங்கேட் ஆகும். ஏன்னா அது டக்டைல். கரெக்டாக, அது டக்டைல் ஸ்டீலு. அப்போ ஸ்டீல் ஃபெயில் ஆச்சுன்னா கொஞ்ச நேரம் வந்து எலாங்கேட் ஆகிறப்ப நமக்கு டைம் இருக்கும், நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ அதனால் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் தான் நம்ம டிசைன் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா நமக்கு டைம் இருக்கும் எஸ்கேப் ஆக. ஒருவேளை நீங்கள் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டீல் வந்து ஃபெயிலே ஆகாது, கான்க்ரீட் தான் ஃபெயில் ஆகும், விச் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஸோ அப்போ கேட்டாஸ்ட்ரோஃபிக் ஃபெயிலியருக்கு என்ன செக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்ட் செக்ஷன் இஸ் தி ஆன்சர். சரியா, இது வந்து ஐஎஸ் கோட் வந்து பேனே பண்ணிருச்சு. ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் வந்து நம்ம டிசைனே பண்ணக்கூடாது. சரியா, அது ஏன் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க. ஸோ அப்போ அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்ட்னா ஸ்டீல் வந்து ஃபெயில் ஆகும். அப்போ இதுதான் ப்ரிஃபர்டு. ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்ட்னா கான்க்ரீட் ஃபெயில் ஆகும், இது ப்ரிஃபர்டு இல்லை. ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து தேவையானதை விட கம்மியாக இருக்கும், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து தேவையானதை விட அதிகமாக இருக்கும். இதுவும் கேட்பான். அடுத்த கேள்வி இன்னும் ஒரு லெவல் உள்ள இன்டெப்த்தாக போய் கேட்கணும் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ஃபெயிலியர்? நான் ஏற்கனவே சொன்னேன் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்ல எது ஃபெயில் ஆகும்? கான்க்ரீட். அப்போ பிரைமரி கம்ப்ரஷன் ஃபெயிலியர். கான்க்ரீட் வந்து பிரிட்டில் ஃபெயிலியர் தான் ஆகும். பிரைமரி கம்ப்ரஷன் ஃபெயிலியர். அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்னா ஸ்டீல் ஃபெயில் ஆகும்,
பிரைமரி டென்ஷன் ஃபெயிலியர். ஸோ அதை டக்டைல் ஃபெயிலியர்னு சொல்லுவோம், இதை பிரிட்டில் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டீல் வந்து எவ்வளோ ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான் ஒன் வே ஸ்லாப்ல. ஸோ ஒன் வே ஸ்லாப்ல எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணணும்னு பார்ப்போம். சரிங்க, பாருங்க, மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கலாம் ஸ்லாப்ல, அதோட கிரேடை வச்சு. ஒருவேளை மைல்டு ஸ்டீல் யூஸ் பண்ணுறேன்னா 0.15%, இல்லை FE415 பார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 0.12%. சரியா? அப்போ ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து மைல்டு ஸ்டீலாக இருந்ததுன்னா 0.15%, இல்லை HST பாராக இருந்ததுன்னா 0.12%. இந்த மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு எக்ஸாமில் கேட்கலாம். அது எதுக்குன்னா டெம்பரேச்சர், ஸ்ரிங்கேஜ், க்ரீப் அதெல்லாம் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு. சரியா? மேக்ஸிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னு ஒரு க்ரைட்டீரியா வந்து ஸ்லாபுக்கு கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் காலம் பாருங்க. காலமுக்கு மினிமம் வந்து 0.8%, மேக்ஸிமம் 6%, மேக்ஸிமம் வந்து 6%. சரியா? இதுதான் காலமுக்கு. நெக்ஸ்ட் பீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து 0.85 இன்ட்டு BD பை FY. பீன்றது பிரெத்து, டீன்றது எஃபெக்டிவ் டெப்த். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பீமுக்கு மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0.85 டைம்ஸ் BD பை FY. இதே மேக்ஸிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கேட்டீங்கன்னா 4%. சரியா? மேக்ஸிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் 4%. இது வந்து எக்ஸாமில் கேட்பான். நீங்கள் எதுவும் ஒன் வே ஸ்லாபுக்கு FE415 கிரேடு கேட்குறான். அது எவ்வளோ அப்படின்னா 0.12%. 0.12னா என்ன? 100 டிவைட் பண்ணுங்க. அப்போ 0.0012 இன்ட்டு B இன்ட்டு D. நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் ஒன் ஷியர். சரியா? ஷியர் என்ன? D ஃப்ரம் ஃபேஸ் ஆஃப் காலம். ஸோ நெக்ஸ்ட் கார்னர் காலம் இன் மல்டி ஸ்டோரி பில்டிங் ஃப்ரேம் வில் பி சப்ஜெக்டட் டு. இங்கே பாருங்க. ஸோ இதான் ஒரு காலம்னு வச்சுப்போம். இந்த கார்னர் காலமில் என்ன ஆகும் அப்படின்னா லோடு வந்து எக்ஸென்ட்ரிக் ஆக்ட் ஆகும். சரியா? ஸோ இதுதான் கார்னர் காலம், இது வந்து CG. இப்போ லோடு எங்கே ஆக்ட் ஆகும்னா எக்ஸென்ட்ரிக் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ எக்ஸ் டைரக்ஷன்லேயும் ஒரு எக்ஸென்ட்ரிசிட்டி இருக்கும், ஒய் டைரக்ஷன்லேயும் ஒரு எக்ஸென்ட்ரிசிட்டி இருக்கும். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து லோடு. ஃபஸ்ட்டு இந்த லோடு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லோடு வந்து ஒரு கம்ப்ரெஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஆக்சியல் லோடு ப்ரொடியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சியல் லோடு. அது இல்லாமல் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இதுதான் CG, இது வந்து EX, இது வந்து EY. கரெக்டாக? ஸோ இப்போ லோடு வந்து இங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த P இன்ட்டு EX வந்து ஒரு டைரக்ஷனில் மொமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த P இன்ட்டு EY வந்து இன்னொரு டைரக்ஷனில் மொமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். புரியுதா? திஸ் லோட் இன்ட்டு எக்ஸென்ட்ரிசிட்டி வில் ப்ரொடியூஸ் மொமெண்ட் இன் திஸ் டைரக்ஷன் ஆஸ் வெல் அஸ் திஸ் டைரக்ஷன். அப்போ இந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்கில் கார்னரில் காலம் இருக்குது அப்படின்னா அந்த காலமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சியல் லோடு இருக்கும். அந்த ஆக்சியல் லோடு இல்லாமல் 2 டைரக்ஷன்லையும் மொமெண்ட் வந்து டெவலப் ஆகும். பை ஆக்சியல் பெண்டிங்க்கு டிசைன் பண்ணணும். இந்த காலம் என்ன பண்ணணும்னா we should design for axial load, biaxial bending, MUX, MUY. சரியா? இன்ட்ராக்ஷன் ஈக்குவேஷன் வச்சு நம்ம டிசைன் பண்ணணும். வெரி குட் கொஸ்டின், கான்செப்சுவல் கொஸ்டின். அப்போ ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, இன் கண்டினியூஸ் பீம் அண்டர் ரிவர்சல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தேர் வில் பி நெகட்டிவ் மொமெண்ட் நியர் தி மிட் ஸ்பேன் அண்ட் பாசிட்டிவ் மொமெண்ட் நியர் தி சப்போர்ட். சரியா? TB may be utilized near the support and should not be considered near the mid span while designing continuous beam under reversal of stress. See, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ T beam அப்படின்னா இந்த ஃபிளாஞ்சில் வந்து கண்டிப்பாக கம்ப்ரெஷன் இருக்கணும், கீழே வந்து கண்டிப்பாக டென்ஷன் தான் இருக்கணும். வெப்பில் இப்படி இருந்தால் தான் அது T beam. ஒரு T beam பிஹேவியர் அப்படின்னா இதுதான் T beam. T beamனா கண்டிப்பாக ஃபிளாஞ்சில் கம்ப்ரெஷன் தான் இருக்கணும், மாறி இருக்கக்கூடாது. வெப்பில் டென்ஷன் தான் இருக்கணும். ஒருவேளை அதை மாறிடுச்சு அப்படின்னா அது T beam இல்லை, ரெக்டாங்குலர் பீம். மேலே டென்ஷனும் கீழே கம்ப்ரெஷனும் வந்துச்சுன்னா அதை நான் T beamனு சொல்ல முடியாது, அது வந்து ரெக்டாங்குலர் பீமாக மாறிடும். இப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இன் கண்டினியூஸ் பீம் அண்டர் ரிவர்சல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தேர் வில் பி நெகட்டிவ் மூமெண்ட் நியர் தி மிட் ஸ்பேன். நெகட்டிவ் மூமெண்ட் நியர் தி மிட் ஸ்பேன்னா என்ன? அதாவது என்ன சொல்றான்னா நெகட்டிவ் மூமெண்ட்னா மேலே வந்து டென்ஷன் இருக்குன்றான் மிட் ஸ்பேனில்.
இதுதான் மிட் ஸ்பேன். மிட் ஸ்பேன்ல நெகட்டிவ் மொமெண்ட்னா டென்ஷன் அட் டாப், tension at top, and positive moment near the support na support கிட்ட tension at bottom, tension at bottom. சரியா? ஸோ அப்போ அந்த கண்டினியூஸ் பீம்ல எப்படி இருக்கு? மிட் ஸ்பேன்ல நெகட்டிவ் மூமெண்ட் இருக்கு. மிட் ஸ்பேன்ல நெகட்டிவ் மூமெண்ட்னா டென்ஷன் வந்து மேலே இருக்குன்னு அர்த்தம். சப்போர்ட் கிட்ட பாசிட்டிவ் மூமெண்ட்னு சொல்றான். பாசிட்டிவ் மூமெண்ட்னா டென்ஷன் வந்து பாட்டம்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ சொல்லுங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு டிபீம் பிஹேவியர் அப்படின்னா டென்ஷன் வந்து கீழே தான் இருக்கணும், மேலே இருக்கக்கூடாது. டென்ஷன் அட் பாட்டம். அப்போ டிபீம் பிஹேவியர் எங்க இருக்கு? சப்போர்ட் கிட்ட தான் இருக்கு. மிட் ஸ்பேன்ல டிபீம் பிஹேவியர் இல்லை, ரெக்டாங்குலர் பீம் பிஹேவியர் இருக்கு. வெரி குட் கொஸ்டின், அதை தான் இங்கே கொடுத்துருக்கான். ஸோ டிபீம் ஆக்ஷன் மே பி யூட்டிலைஸ் நியர் தி சப்போர்ட். ஆமாம், கரெக்ட். இங்கே பாருங்க, சப்போர்ட் கீழே தான் டென்ஷன் இருக்கு, பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்கு. சப்போர்ட் கிட்ட தான் பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்கு, டென்ஷன் இருக்கு. அதுதான் நான் சொன்னேன், ஒரு டிபீமா இருக்கணும்னா கீழே வந்து பாட்டம்ல தான் டென்ஷன் இருக்கணும். இங்க பாருங்க, சப்போர்ட் கிட்ட தான் என்ன இருக்கு? பாட்டம்ல டென்ஷன் இருக்கு. அப்ப சப்போர்ட் கிட்ட தான் டி பீமா ஆக்ட் ஆகும். திஸ் வில் பிஹேவ் as டி பீம். அண்ட் மிட் ஸ்பேன் கிட்ட டென்ஷன் டாப்ல இருக்கு. அப்ப இது டி பீம் கிடையாது. இது எப்படி ஆக்ட் ஆகும்? ஒரு ரெக்டாங்குலர் பீமா ஆக்ட் ஆகும். அதுதான் சொல்லியிருக்காங்க. டி பீம் வந்து நீ சப்போர்ட் கிட்டையும் மிட் ஸ்பேன் கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ரெக்டாங்குலர் பீமாவும் கன்சிடர் பண்ணணும். அப்ப ரெண்டுமே ட்ரூ. ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் இ. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்ப்போம். சரி, கிராஸ் ஆஃப் ரேங்கிங் ஃபார்முலா. சரியா? ஸோ இதில் வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா Ly/Lx தி ஹோல் பவர் 4. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இன் காலம் எவ்வளோ? 0.8%, 6%, 0.8%, 6% இஸ் தி ஆன்சர். அடுத்து இந்த L/D ரேஷியோ கேட்டுக்கிட்டே இருப்பான்பா. சரியா? ஸ்பேன் பை டெப்த். ஸோ கேண்டிலிவராக இருந்தது அப்படின்னா ஸ்பேன் பை டெப்த் வந்து 7, சிம்பிளி சப்போர்ட்டாக இருந்ததுன்னா 20, கண்டினியூஸாக இருந்ததுன்னா 26. சரியா? திஸ் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் அப் டு 10 மீட்டர். 10 மீட்டர் தாண்டிடுச்சு அப்படின்னா ஓகே, கேண்டிலிவருக்கு மாறாது. இங்கே பாருங்க, இந்த எல்லா கேஸுமே வந்து லெஸ் தென் 10 மீட்டர் தான். அதாவது ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோ வந்து கேண்டிலிவருக்கு 7, சிம்பிளி சப்போர்ட்டருக்கு 20, கண்டினியூஸ்க்கு வந்து 26. இது எல்லாமே அந்த ஸ்பேன் இஸ் லெஸ் தென் 10 மீட்டர். இதுவே ஸ்பேன் வந்து 10 மீட்டருக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா கேண்டிலிவருக்கு மாறாது. கேண்டிலிவருக்கு அதே தான். என்ன? 7. நெக்ஸ்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்க்கு என்ன பண்ணோம்? 20 × 10 பை லென்த் ஆஃப் தி ஸ்பேன். ஒருவேளை லென்த் வந்து 12 மீட்டர் இருக்கு அப்படின்னா 10 மீட்டர் தாண்டிடுச்சு, அப்போ என்ன பண்ணணும்? 12 மீட்டர் அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி கண்டினியூஸ் பீம்க்கு என்ன? 26 × 10 பை ஸ்பேன். ஒருவேளை ஸ்பேன் வந்து 13 மீட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் இடத்துல 13 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 3 கேஸு. இப்போ அடுத்து என்ன கேட்போம்னா, 2-வே ஸ்லாபு, ஷார்ட்டர் ஸ்பேன் 3.5 மீட்டர் வரைக்கும் இருக்குது, லோடிங் கிளாஸ் 3 kPa இருந்ததுன்னா 2 கேஸ் இருக்குது. ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோக்கு மைல்டு ஸ்டீலு, HYST. சரியா? மைல்டு ஸ்டீலில் சிம்பிளி சப்போர்ட்டாக இருந்ததுன்னா 35, கண்டினியூஸ் ஸ்லாப்னா 40, கண்டினியூஸ் ஸ்லாப்னா 40. சரியா? ஸோ இதுவே வந்து நெக்ஸ்ட் HYST பார் இருந்துச்சுன்னா இதுலேருந்து என்ன பண்ணுங்க? 0.8 மல்டிப்ளை பண்ணுங்க. இதுலேருந்து 0.8 மல்டிப்ளை பண்ணுங்க. 0.8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 28, 32. சரியா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், எல்லா எக்ஸாம்லையும் கேட்பான். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? கேண்டிலிவர், சிம்பிளி சப்போர்ட்டட், கண்டினியூஸ். இது வந்து 10 மீட்டர் கீழே இருந்ததுன்னா கேண்டிலிவருக்கு 7 ஸ்பேன் பை டெப்த்து, சிம்பிளி சப்போர்ட்டருக்கு 20, கண்டினியூஸ்க்கு 26. இது வந்து லெஸ் தென் 10 மீட்டர் ஸ்பேனு. இல்லை 10 மீட்டரை விட அதிகமாக இருக்குது சார் அப்படின்னா கேண்டிலிவருக்கு ஸ்பேன் பை டெப்த்து அதே 7 மீட்டர் தான். சிம்பிளி சப்போர்ட்டருக்கு 20 × 10 பை என்ன ஸ்பேனும், கண்டினியூஸ்க்கு 26 × 10 பை ஸ்பேனு. இதே வந்து 2-வே ஸ்லாப் இருக்குது சார். 2-வே ஸ்லாப் வந்து 3.5 மீட்டரு, கிளாசிங் லோடு வந்து 3 kPa. சிம்பிளி சப்போர்ட்டுக்கு 35 ஃபார் மைல்ட் ஸ்டீல், கண்டினியூஸ் ஸ்லாபுக்கு 40 ஃபார் கண்டினியூஸ். இதே HYST பார் வேணும்னா என்ன பண்ணுங்க? × 0.8 you will get the answer. ஸோ அடுத்து டிசைன் லோடு வேணும்னா லோடில் என்ன பண்ணுங்க? மல்டிப்ளை இட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. சரியா? மல்டிப்ளை இட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டினால மல்டிப்ளை பண்ணணும் லோடுக்கு. சரியா? லோடு வேணும்னா மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் டிசைன் ஆஃப் காலம்ல டயமீட்டர் ஆஃப் லாங்கிடியூனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து 12 mm கம்மியாக இருக்கவே கூடாது நம்ம தரது. சரியா? ஷுட் நாட் பி லெஸ் தென்
12 mm, very important. ஸோ அப்போ மெயின் லாங்கிடியூனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து 12 mmக்கு கீழே இருக்கக்கூடாது. ரெக்டாங்குலர் காலமாக இருந்தால் 4 பார் கொடுக்கணும், சர்க்குலராக இருந்தால் 6 கொடுக்கணும். பர்சன்டேஜ் தெரியும், 0.8 to 6, 0.8 to 6 அதுதான் கொடுத்துருக்கோம். ஃப்ளாட் ஸ்லாப்லாம் சிலபஸில் இல்லை, படிச்சுப்போம். இந்த மொமெண்ட்டில் வந்து ஃப்ளாட் ஸ்லாப் வந்து நெகட்டிவ் மொமெண்ட்டு பாசிட்டிவ் மொமெண்ட்டு ரெண்டாக பிரிப்போம். சரியா? நெகட்டிவ் மொமெண்ட் எவ்வளோனா 0.65, பாசிட்டிவ் மொமெண்ட் வந்து 0.35. இப்போ நெகட்டிவ் மொமெண்ட் தான் கேட்டிருக்காங்க ஃப்ளாட் ஸ்லாபில். சிஎம்பிடி ஃபுல்லாக ஃப்ளாட் ஸ்லாப் தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின், a slab supported only by column without beam. பீமே இல்லாமல் ஒரு காலம் வச்சு சப்போர்ட் பண்ணோம்னா அதுதான் வந்து ஃப்ளாட் ஸ்லாப்னு சொல்லுவோம். சரியா? this known as flat slab. Next, method in which permissible stress are kept well below the material strength. இப்போ பாருங்க, ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, ஆனால் அதோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வந்து நான் யூஸ் பண்ணாமல் அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து கெப்பாசிட்டி வந்து குறைச்சி இடம் போட்டு அதை பாதி அளவுக்கு தான் ஸ்ட்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அதுதான் வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? அதுதான் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். அதோட கெப்பாசிட்டியை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அந்த கெப்பாசிட்டிக்கு குறைவாக தான் அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். பாம்பே. ஸோ அடுத்து டோட்டல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 0.36 FCK BXU. சிம்பிள் சப்போர்ட்டில் டெவலப்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1.3 M1 by V plus L0. 1.3 M1 by V plus L0 சிம்பிள் சப்போர்ட்டில். சரியா? ஸோ எஃபெக்டிவ் வித் ஆஃப் ஐசோலேட்டட் டிபிஎம் கேட்குறாங்க. L0 by B plus 4 plus BW. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா 4% ஆஃப் BD. 4%னா 4/100 into 300 into 500. கரெக்டா? மேக்ஸிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இன் பீம் 4% படிங்க. 6000 mm². கரெக்டா? ஆன்சர்ஸ் 6000 mm². ஸோ அடுத்து கான்கிரீட் ஸ்ட்ரக்சருக்கு பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் ஸ்டீல் எவ்வளோன்னு கேட்குறான். ஸ்டீலுக்கு வந்து 1.15. சரி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லோடு வேணும் அப்படின்னா சேஃப்டி ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணணும், மெட்டீரியலுக்கு வேணும்னா சேஃப்டி ஃபேக்டரை டிவைட் பண்ணணும். கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. டிசைன் லோடு வேணும் அப்படின்னா லோடை வந்து நான் அதிகப்படுத்தி தான் டிசைன் பண்ணுவேன், அப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. இதே வந்து மெட்டீரியலுக்கு வந்து டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ கான்கிரீட்டுக்கு சேஃப்டி ஃபேக்டர் எவ்வளோ? 1.5. ஸ்டீலுக்கு வந்து 1.15. ஓகே, லைன் ஆஃப் வித் திஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷியர்லாம் வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் அண்ட் தென் வில் டிஸ்கஸ். சரியா? சரி, இது எல்லாத்துக்குமே ஒரு கான்செப்ட் இருக்குது, எல்லாத்துக்குமே டெரிவேஷன் இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சு படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இது கொஷின் டிஸ்கஷன் அப்படின்றதுனால அப்லோட்டாக நான் சொல்லித்தரேன். சரியா? இதுவே இந்த கிளாஸில் இருந்ததுன்னா இது ஏன் வருது, இதுக்கான ரீசன் என்ன அப்படி நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா தான் எக்ஸாமில் வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். சரியா? தட் இஸ் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஸோ அடுத்து வந்து வில் மீட் இன் அ வெரி குட் வீடியோ. ஸோ பி ஃபோக்கஸ்ட் அண்ட் ப்ரிப்பேர் வெல். சரியா? ஸோ நல்லா படிங்க. இப்போ 3 months தான் இருக்குது, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். எஸ்எஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதையும் வந்து ஜூன்லேயே ஃபஸ்ட்லேயே வருது. ஸோ அப்போ அது காமன் இருக்கிறதெல்லாம் காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ரீசனிங், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் படிக்கணும். சரியா? ஸோ ஒன்ஸ் யூ ப்ரிப்பேர் ஃபார் தட், ப்ரிலிம்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா தட் வில் கிவ் யூ சம் கான்ஃபிடன்ஸ். ஸோ அப்போ டைமிங் வந்து வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணி படிங்க. ஓகே, டெஃபினெட்லி வில் கெட் எனி ஆஃப் தி ஒன் ஆஃப் தி எக்ஸாம். ஸோ தட் இஸ் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். ஹேவ் எ ஹாப்பி அண்ட் நைஸ் டே.